இந்தா வர்றேன்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரலையே. ரைட், பூரா சரக்கையை வித்துட்டு கிளம்பிட வேண்டியதான். வெல்கம் டு நீயா நானா. எதையும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். செட்டப்பை பார்த்தாலே என்னமா தெரியும். ஏண்டா செட்டப் செல்லப்பா, இந்த ஒட்டு மீசை வச்சுட்டு அலையறியே, அது ஒரு மாதிரி நம அடிக்காது. நிகழ்ச்சியுடைய நோக்கம் இரவு நேரத்தை உணவு கொண்டாட்டமாக மாற்றுகிறோம். அப்படி மாற்றுவது மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. இரவு நேரத்தை உணவு கொண்டாட்டமான நேரமாக நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்தாலே வாமிட்டிங்கா வருது. நைட் ஒரு 9 o'clock போல மட்டன் சுக்கா, ஈரல், செவரொட்டி, தலைக்கறி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுட் எல்லாமே அவ்வளோ க்ரௌட் இருக்கும். ஜே 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 ஜேன்னு எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. பேன் கேக் வித் ஒயிட் சாக்லேட்ஸ், பேன் கேக் வித் எல்லாமே கேர்ள்ஸ் சாப்பிட்ற ஐட்டமா இருக்கு. பாத்து போடா நாயே. ஏகா ஏகா இந்த பக்கம் ஒல்லியே உடச்சா பாய போடானா? எந்த எடுபட்ட எரு மாட்டு போயில பாக்கல. போடா அந்த பக்கமே பாரு. போடா. குங்குமப்பூ போட்ட டீ இருக்கு, சாய். குங்குமப்பூ போட்டு மாசமா இருக்க பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி கூப்பிடவன யாரு என்னையா தள்ளிக்கிட்டு இருக்கு? சின்ன வயசுல இருந்தே அந்த டிங் டிங் டிங்னு அடிச்சுட்டு அந்த குல்பி கார் வருவான் சார், அதுல ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு நேத்து ராத்திரி ஒரு 12 மணிக்கு யாரோ ஒரு குல்ஃபி ஐஸ்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. குல்பி ஐஸ்காரன் கூட மேடம்? இந்நேரம் சுத்தி நிமிஷம் தாண்டி இருப்பாங்களா? அவ உங்களையே தாண்டிட்டான். நமக்கான டைம், நான் இந்த லைஃபை கண்ட்ரோல் எடுக்கிறேன். அந்த பண்ணை சாப்பிடும் போது, அந்த டீ குடிக்கும் போது இது ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு. தம்பி இவரு கூட சுத்தாதீங்க, அப்புறம் ஊருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கேட்காதீங்க. சார் கிழி பரோட்டா சார். கிழி பரோட்டா. ஆமா பந்தயத்துக்கு நான் ரெடி. வாழை இலையில நல்லா ரோஸ்ட் பண்ண வாழை இலையில ஃபர்ஸ்ட் பரோட்டா போடுவாங்க, தென் ஆம்லேட், அப்புறம் சால்னா, தென் அதுக்கு மேல ஒரு பரோட்டா, அப்புறம் சால்னா, சிக்கன் 65. போதும் ஓ, ஆனா இதுல பாதி பேருக்கு இப்ப வாய் ஊறுது. சோ எத்தனை மணிக்கு முடிப்பானுங்க அப்படின்னு. ஆமாப்பா, நம்ம விகேஎஸ் கடையில பஜ்ஜி போண்டா அடிச்சு பிச்சுறாப்ல. நல்லா இருக்குடா. சரி கொண்டா, எங்க பாப்போம். கொண்டா நல்லா இருக்கா? என்னது நீ தானே பாப்போம்னா? சரி சார். பரோட்டாவில் வந்துட்டு சிக்கன், அது மேல ஆம்லேட் அப்படி வச்சு சாப்பிட்றாங்க. அது கேட்ட உடனே எனக்கு பக்குங்குது. வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும். உன்னை பெரிய ஆளக்க நான் விரும்பலடா. அடுத்த ஏரியாவுக்கு போறேன், அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாசிக்காரு, செருப்பு பிஞ்சு போறாங்க. ஒமனட்டோட வர மாதிரி தாங்க சார். அவங்களுக்கு பரோட்டா பிடிக்காம இருக்கலாம், அது அவங்க தப்பு சார். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். கோயம்பேடு ஆப்போசிட்ல சார் மீசக்காரனான ஒரு அண்ணா வருவார் சார். அவர் வரதே 9:45 தான் சார் வருவார். தொழில டெவலப் பண்றதுக்கு யோசிப்பாங்களா? நாங்களாம் எவ்வளவு யோசிக்கிறோம். நான்வெஜ்ஜா இருந்தா கருவாடு சாதம், அதாவது அந்த கருவாடு தொக்குல அவங்களே கிளறி வச்சிருப்பாங்க சார். சின்ன சின்னதா அந்த நெத்திலி கருவாடு தான் சார். நாக்கு துடியா துடிக்குதே. ஏன்டா பூனை கருவாடு கலையற மாதிரி அலையற? போடா போடா. ஒரு 1:30 போல ஸ்டார்ட் பண்ணுவார் அவரு. நைட்டு 1:30க்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாரு. த்ரீ 4 o'clock வரைக்கும் ஷாப் ரன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவார். அந்த கொத்து இட்லி உப்பு கண்ட குழம்பு அது வைப்பாங்க சார், அது நல்லா இருக்கும். இது என்ன இந்த பார்வையா இருக்கு? நைட் ஆஃப்டர் 2 o'clock அப்புறம் வந்து ஒரு உளுந்த வடை அணில வந்துட்டு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? 2 மணிக்கு மேல. இவர் மிட் நைட் இல்ல, அதிகாலை. இவர் ஹனி லெமன் டீ உளுந்த வடை 2 மணிக்கு மேல. எஸ். ஓ ஓகே. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நைட் நேரத்துல ஆவி பறக்க அப்படி தட்டு இட்லி சார். மேல அந்த பொடிலாம் போட்டு அப்படி நெய் போட்டு அந்த நெய் இப்படி வழிஞ்சு வர மாதிரி பார்க்கும்போது அப்படி அவ்வளோ டெம்டிங்கா இருக்கும் சார். அது இட்லி மட்டும் சாப்பிட்டா கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனா அதுல வந்து அந்த பொடி போட்டு ஒழுக சாப்பிடுறாங்க, அது வந்து நம்மளுக்கு முழுக்க முழுக்க அது வந்து ஒரு ஆபத்தானது. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. இட்லிங்கிறது சிறுதானிய உணவு. அரிசி எப்ப சிறுதானியத்துல சேர்த்தீங்க? ஏன் அதையும் சேர்த்து விட்டாதீங்கடா. கிலோ 300 அப்புறமா தானிய உணவு சார் அது. மூக்க பிச்சு விடுற ஆஸ்கல். நீங்க ஏதோ இந்த நாட்டுக்கு சொல்ல விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன்.
சார் அவங்க வந்து நைட்ல உள்ள ஹார்மோனுக்கும் பகல்ல உள்ள ஹார்மோனுக்கும் அதாவது நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுனால வாழ்க்கை ஃபுல்லா இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து நிக்கும் எனக்கு தெரியாது. நீயா நாளால வந்தா கொஞ்சம் கருத்தா பேசணும்னு சொல்லி விட்டுருப்பாங்க போல் இருக்கு. இல்ல சார். இப்ப எதுக்கு நீ ஹார்மோனை இழுத்த? இல்ல சார், நைட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த உணவு எடுக்கணுமோ அந்த உணவு எடுத்துக்கலாம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இப்போ எனக்கு இது முதல்ல நைட் ஹார்மோன் என்ன, டே ஹார்மோன் என்ன நீங்க சொல்லணும். இப்போ சார் நைட்ல தூங்க ஹார்மோன் என்னன்னு தெரியல சார், பட் தூங்க வேண்டிய ஹார்மோன் எல்லாமே அவங்க இது பண்றாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் ஏசுதாசாகிறமா ஆகி போச்சு. உடல்நல கோளாறுகள் வரும். அதுதான் சார். ஏன்டா அட்டபூச்சி வாயா இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவுனன் பார்த்திய வெறுப்பேத்தி கதிகாலங்க வச்சிடுவாரு. இரவு எந்த உணவை சாப்பிடும்போது அடப்பாவிகளா இதை சாப்பிடாம தூங்குறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன், அதை அப்படியே தேக்கி வச்சு வாமிட்டா வந்துடும் போல் தெரியுது. நான் ஒன்னா கக்கிட்டுமா? சீக்கிரம் கக்கி தலடா உள்ள வேலைக்கு. டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் சார். டெண்டர் கோகனட் மில்க். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த பேன் கேக்கு, வாஃபிள், பிரியாணி இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் டேமேஜ் பண்றது தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். புரோட்டீன் கூட ஓகே, அவர் மட்டன் சுக்கா சொன்னாரு, அது ஆக்சுவலி ஓகே. முட்டை சொன்னாங்க, அது கூட ஓகே. போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. கார்போஹைட்ரேட்ஸ் நைட் வந்து உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அது மேக்ஸிமம் டேமேஜ் பண்றது அதுதான். தெரியாம மோதிட்டாங்க போங்க. போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம் இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா நீ போயா முதல்ல. பீஸ் வந்து ஒரு பிரியாணிக்கு வந்து ஒரே ஒரு பீஸ் தான் சார் தராங்க. ஏங்க ஏற்கனவே பீஸை குறைச்சிட்டாங்க, இந்த கடுப்புல இருக்கிறோம். நீங்க நைட் நான் வெளிய போறேன். ஐ அம் தி ப்ரோட்டகனிஸ்ட் ஆஃப் மை லைஃப். நான் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறேன், நான் என்னோட ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ண போறேனா அவன்ட்ட ஸ்டோரி பேசிட்டே போய் ஒரு லொகேஷன் அங்க வெயிட் பண்ணி அங்க சாப்பிற சுகம் வேற நாங்க சொல்றோம். எதுக்கு இவ்வளவு எமோஷன் வரீங்க? மெட்ராஸை பத்தி நான் தானே பேசி ஆகணும். நன்றிங்க. அட சுடுதண்ணி ஆறிற போது குளிக்க வாங்க. புரோட்டா திங்கிறதுக்கு புரோட்டாகனிஸ்ட் வரைக்கும் இழுத்தாம்பா. சார் இதோட பிரஷர் நீங்க புரிஞ்சுக்கங்க சார். குக்கு குக்கு ஒப்பனையாரு மயிலுக்கு ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா. நான் சேனல் வச்சிருந்தேன், அழகா வீடியோ போட்டேன், ஒண்ணு விளங்கல அது ஒண்ணு விளங்கல.